ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வரன் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, போயர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வரன்களை பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் ரூபாஸ்ரீ. படிப்பு எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்காங்க. என்ஜிஓ சூப்பர் டென்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 31/12/1999. பிறந்த நேரம் 8:28 PM. ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி. இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க, தங்கச்சி ஒருத்தங்க. தந்தை பேர் கோபிசங்கர், தாயின் பேர் ராணி. போயர் சமுதாயத்தில் கோமாங்குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி நாமக்கல். சொத்து விவரம் 2 சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படித்து ஐடி ஃபீல்டு இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் நிஷா. படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. RIRCMல பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. மாத வருமானம் 30,000. பிறந்த தேதி 21/7/1997. பிறந்த நேரம் 9:06 AM. ராசி மிதுனம், நட்சத்திரம் திருவாதிரை. இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க. தந்தை பேர் நாகராஜன், தாயின் பேர் ராஜேஸ்வரி. போயர் சமுதாயத்தில் வேப்பங்குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி திருச்சி. சொத்து இடம், சொந்த வீடு இருக்குது, காலியிடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல ஒர்க்கில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சுஜி. படிப்பு BSc MBA முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 7/2/2000. பிறந்த நேரம் 6:52 PM. ராசி மேஷம், நட்சத்திரம் அஸ்வினி. இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க. தந்தை பேர் சரவணன், தாயின் பேர் பத்மாவதி. போயர் சமுதாயத்தில் தேக்கங்குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி திருப்பூர். சொத்து இடம் பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்பமாக எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் காவியா. படிப்பு MCOM CA முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 24/5/2000. பிறந்த நேரம் 9:01 AM. ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம் 2ஆம் பாதம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க, அக்கா ஒருத்தங்க. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க. தந்தை பேர் செந்தில்குமார், தாயின் பேர் தங்கமணி. போயர் சமுதாயத்தில் கரும்பு குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி ஊத்துக்குழி. சொத்து இடம் பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த சொத்து மதிப்பு 5 கோடி. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் லோகநாயகி. படிப்பு BSc B.Ed முடிச்சிருக்காங்க மைக்ரோபயாலஜியில். ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. மாத வருமானம் 16,000. பிறந்த தேதி 30/4/1998. பிறந்த நேரம் 5 PM. ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி. இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க. தந்தை பேர் காந்திகுமார், தாயின் பேர் மோகனா. போயர் சமுதாயத்தில் ஆலாங்குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி திருப்பூர். சொத்து இடம், சொந்த வீடு இருக்குது, வாடகை ஒரு 15,000 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல ஃபேமிலியை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கார்த்திகா. படிப்பு BSc CS முடிச்சிருக்காங்க. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பிறந்த தேதி 25/11/1998. பிறந்த நேரம் 12:50 PM. ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க. தந்தை பேர் கணேசன், தாயின் பேர் ஷியாமலா. போயர் சமுதாயத்தில் வல்லப்புவார் குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி சேலம். சொத்து இடம், சொந்த வீடு இருக்குது, காலி இடம் 2 சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து ஐடி ஃபீல்டு இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கௌஷிகா. படிப்பு MSc முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 9/6/1997. பிறந்த நேரம் 12:16 PM. ராசி கடகம், நட்சத்திரம் பூஷம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க, அக்கா ஒருத்தங்க. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்க. தந்தை பேர் சதாசிவம், தாயின் பேர் மெர்லிகா. போயர் சமுதாயத்தில் வேப்பங்குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி கரூர். சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குது, காலி இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஐஸ்வர்யா. படிப்பு BE சிவில் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 29/4/1997. பிறந்த நேரம் 3:36 AM. ராசி தனுஷு, நட்சத்திரம் உத்திராடம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க, அவங்க டாக்டருங்க. தந்தை பேர் சேகர், தாயின் பேர் சுமதி. போயர் சமுதாயத்தில் கரும்பு குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி கோபிச்செட்டிப்பாளையம். சொத்து இடம், சொந்த வீடு, காலியிடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல ஃபேமிலியில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் தாரணி. படிப்பு BE CSC முடிச்சிருக்காங்க. ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. மாத வருமானம் பார்த்திங்கன்னா நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதி 21/10/1998. பிறந்த நேரம் 12:27 PM. ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி. இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, ட்விங்ஸுங்க இவங்க 2 பேரும். தந்தை பேர் மோகன்ராஜ், தாயின் பேர் விஜயராணி. போயர் சமுதாயத்தில் ஜங்கல்வார் குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி சேலம். சொத்து விவரம் பார்த்திங்கன்னா இப்போ வாடகை வீட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு இன்ஜினியரிங் ஆர் ஐடி ஃபீல்டு இருக்க பையனுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் தர்ஷினி. படிப்பு BE ECE முடிச்சிருக்காங்க. வேலை ஐடி கம்பெனியில் சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. பிறந்த தேதி 27/10/1998. பிறந்த நேரம் 12:37 PM. ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி. இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் மோகன்ராஜ், தாயின் பேர் விஜயராணி. போயர் சமுதாயத்தில் ஜங்கல்வார் குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி சேலம்ங்க. சொத்து இடம், வாடகை வீட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு ஐடியில் இன்ஜினியரிங் படித்த பையனை எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம்.
மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடைவாங்க. நன்றி.